எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சதீஷ். நம்மளோட கடலுடைய தொடரில் அடுத்த எபிசோட். இன்னைக்கு நம்ம குரோசாவுன்னு சொல்லப்படுற ஒரு கரேபியன் தீவுக்கு வந்திருக்கோம். அந்த தீவில் இருக்க வில்லியம்ஸ்டாட் கேபிட்டல் சிட்டி தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். வாங்கங்க போகலாம். வெளியே வந்தாச்சுங்க. வா, வெளியே நல்ல காற்று. வா, நீங்கள் இந்த அலையை பார்த்தீங்கன்னா தெரியும் காற்று எவ்வளோ வேகமாக அடிக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப வேகமாக அடிக்குது காற்று. ஷிப்பான மூவ் ஆகலை பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். ஷிப்பு மூவ் ஆகலை. ஓகே, வெல்கம் டு குரோசாவ். ஆக்சுவலி அது குரக்கோன்னு தான் படிக்கணும், ஆனால் இது வந்து குரோசாவ்ன்ற ப்ரொனன்சியேஷன் இருக்குது. நம்ம எல்லா போர்ட்லேயுமே சூவினியர் ஷாப் பார்த்துருக்கோம். இந்த போர்ட்டில் இருக்க சூவினியர் ஷாப்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஹட்டு போல் ஒரு செட்டப், ஆனால் ஹட்டு கிடையாது, அது மெட்டல். இது நீங்கள் பார்க்குறது மெட்டல், ஹட்டு இல்லை. ஸோ அந்த செட்டப்பில் இருக்குது. இது வந்து நம்ம ஓனாக எடுக்கிற டூருங்க. இங்கே வந்து இப்போ எங்கள் பஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பஸ் மூலிமா நம்ம வந்து சிட்டி டூர் கூட்டிகிட்டு போவாங்க. ஹவு மச் டூர்? இட்ஸ் அ சிட்டி டூர். $20. I'm a crew. 20. What I can see? Amsterdam Fort, Riff Fort, floating bridge. Where it is nearby, right? நம்ம வந்து இந்த வழியாக நடக்க சொன்னாங்க. இப்போ இந்த பார்த்துருக்கீங்களா, இந்த பக்கமே நடங்க, ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆமாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்ஜெலாம் வந்து ரெண்டு கரையோட இணைஞ்சு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ், தண்ணியில் ஃப்ளோட்டிங் ஆகும். நம்ம ஊரில் இந்த மாதிரி இருக்குது, பட் அது வந்து நடக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இருக்க ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் ரொம்ப பெருசு. நம்ம அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க கடைகளை பார்ப்போம், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ காஃபி ஷாப்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா சிகார் ஷாப், ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நல்ல இடமா இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஷாப்பிங். மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. ரொம்ப கூலிங்காக இருக்குங்க அது கீழே. இது வெறும் கிளாத் மட்டும் இல்லை, நல்ல திக்கான ஒரு ஷீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. வா, சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம். ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பக்கம் வெயில் அடிக்குது, ஒரு பக்கம் நல்ல நிழலாக இருக்கிறதுனால நல்ல குளிர் காற்று அடிக்குது. அகெயின் கேப்ஸு. வா, சூப்பராக இருக்குது. குரோசா வந்து ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னப்பா கான்ஸ்டிடியூவன்ட் கண்ட்ரின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மெயின் கிங்டத்தோட ஒரு இணைக்கப்பட்ட ஒரு கண்ட்ரிங்க. அது என்ன மெயின் கிங்டம்னு கேட்டிங்கன்னா நெதர்லாண்ட். கிங்டம் ஆஃப் நெதர்லாண்டுன்னு சொல்லப்படுறது பார்த்திங்கன்னா ஒரு 4 கண்ட்ரியே சேர்த்து தான் இந்த கிங்டம் ஆஃப் நெதர்லாண்ட். எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி அருபா பார்த்துருப்போமா, அருபா, குரோசாவ், அப்புறம் சின்ட் மார்ட்டின், நம்ம ஏற்கனவே சின்ட் மார்ட்டின் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நெதர்லாண்ட் கண்ட்ரி, இதெல்லாம் சேர்ந்து தான் கிங்டம் ஆஃப் நெதர்லாண்ட். ஸோ அதனால தான் இது வந்து கான்ஸ்டிடியூவன்ட் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. தனியான ஓன் பார்லிமெண்ட் இருக்குது, தன்னாட்சி அதிகாரம் இருக்குது. அகெயின் அருபா போல் டிஃபென்ஸ் அண்டு ஃபாரின் அஃபேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு பை நெதர்லாண்ட். இங்கே ஒரு கோட்டை இருக்குது, அங்கே பாருங்கள், பழைய காலத்து பீரங்கி. எப்படி இருக்கு பாருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கல் போட்டு வச்சுருக்காங்க. பட் எப்படி இருக்குது, நான் இப்போ தான் இந்த மாதிரி பீரங்க பார்க்குறேன். எப்படி இருக்கு பாருங்களேன். இது எங்கே பற்ற வைப்பாங்க, தெரியலையே. இந்த பீரங்கை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இங்கே பற்ற வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மேபி இதுக்குள்ளேயே வந்து கல்லையும் போட்டு நெருப்பையும் போட்டு பற்ற வைப்பாங்களாக்கு இருக்கும். ஓகே, நம்ம இந்த கோட்டைக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரிஃப் ஃபோர்ட். 1828 இதை கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் இவங்க எப்படி கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸில் இது போல் ஹாலோ ஸ்பேஸ் இருக்குது. இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா இங்கெல்லாம் சிப்பாய்கள் இருந்திருப்பாங்க போல இருக்குது. ஹாய் சார். Sir, what is this holes? This is the fort. Means what is this holes?
I think about many years ago it is a prison. Prison? Yes. This is how people can stay in the prison? No, you know, it's the same the. I can tell you. It's a bigger size. Yes, sure. ஓகே, இதெல்லாம் ப்ரிசனுங்களாங்க பழைய காலத்தில். இப்போ சின்னதாக இருக்குது, பட் பிஃபோர் இட் வாஸ் வெரி பிக். Yes. ஓகே தேங்க்யூ சார். ஓகே, திஸ் வே டு த பிரிட்ஜ் ஸ்டோர்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட். பிரிட்ஜ் இருக்கா உள்ள போய் பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் என்ட்ரன்ஸு. எக்கோ அடிக்குது நான் பேசுகிறது. இங்கே பாருங்கள், இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்க ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது பாருங்களேன். அகைன் பார் செட்டப் இருக்குது. பட் நம்ம இப்போ கோட்டைக்குள்ளே தான் இருக்கோம். கோட்டைக்குள்ளே எப்படி அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இதை பாருங்க, முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்குற கோட்டை செவுரு, ஆனால் உள்ளே இருக்கிறது மாடர்ன் கடைகள். வா, நம்ம மேலே போய் பார்க்கலாம், அந்த கோட்டைக்கு மேலே. ஓகே, அந்த பழசையும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ஆனால் புதுசாகவும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் நல்ல காற்று அடிக்குது. வா, இங்கே பாருங்க. ஓகே, ஓ அது வரைக்குமே போதா? மறுபடியும் இதுக்கு மேலேயும் ரெஸ்டாரண்ட் இருக்கு. வா, அகைன் இந்த மாதிரி கேப்ஸ் நடுவில் இருக்குது. ஸோ முன்னாடி காலத்தில் இங்கெல்லாம் காவலால் நின்று காவல் காப்பாங்க போல இருக்குது. இந்த பாருங்கள், இப்போ இது கம்பி போட்டு மூடி இருக்காங்க, பட் அப்படியே போனீங்கன்னா கடல் தான். வா, இந்த பக்கம் அந்த வழி இருக்கா? ஓகே, இந்த பக்கம் லிஃப்ட்டு ஸ்டெப்ஸு இல்லை, ஸ்டெப்ஸ் இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள், மேலே இருந்து கோட்டைக்குள்ளே இருக்கும். ஆனால் கோட்டைக்குள்ளே இருக்கிறதே நமக்கு தெரியல. உள்ளே அந்தளவுக்கு பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க. நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, துணி கடைகள் இருக்குது, ஷாப்பிங் பண்ணுற கடைகள் இருக்குது. பாருங்க, இந்த மரங்களும் பாருங்களேன் எப்படி அழகாக இருக்குது. இந்த மரங்களை தூண் போல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது இந்த மரங்கள். ஆக்சுவலி அந்த நெதர்லாண்ட் டச் இருக்குது. மீன்ஸ் அந்த டச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த டச்சோட டச் இருக்குது. ஈவன் நெதர்லாண்டும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதே போல் அந்த தீவியை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த கோட்டைகள் தாங்க அவங்களோட அடையாளமே. எந்த இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்களோ, யாரை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்களோ அவங்க வந்து அந்த கோட்டையை கட்டுவாங்க. ஸோ இந்தமாரி கோட்டைகளை பல இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். நான் அப்படியே வெளியே வந்துடலாம். பாருங்கள், அந்த கற்களை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஃபோர்ட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரிஃப் ஃபோர்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ். ஸோ ஒரு அலாரம் அடிச்சுட்டு இருக்காங்க. எஸ், அந்த பிரிட்ஜ் மூவ் ஆகுதுங்க, பார்த்தீங்களா? இப்போ இந்த போட்டு வந்தனால அந்த பிரிட்ஜ் மூவ் ஆகுது. கரெக்டாக நம்ம வரவும் அந்த பிரிட்ஜு மூவ் ஆகவும் கரெக்டாக இருக்குது. நம்ம அதுக்குள்ளே அந்த பிரிட்ஜில் வேகமாக ஓடி போய் ஏற பார்ப்போம். மூடிட்டாங்க, கேட்டை மூடிட்டாங்க, கேட்டை மூடிட்டாங்க. பட் ஆனால் இப்போ பாருங்கள், அது எப்படி மூவ் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியும். இந்த கீழே பாருங்கள், இதுதான் அந்த பிரிட்ஜ் ஜாயின் ஆகிற இடம். ஆனால் ஒரு பக்கம் மூவ் ஆகிறதுனால எப்படி மூவ் ஆகுது பாருங்கள். கீழே சக்கரம் இருக்குது, அந்த சக்கரம் எப்படி மூவ் ஆகுது பாருங்கள்.
அந்த சைடு பார்த்தீங்கன்னா படகு போல் ஒரு செட்டப் இருக்குது. அந்த செட்டப் மூலிமா அது பேண்டோன்னு சொல்கிறாங்க. அது மூலிமா வந்து மிதந்துட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த போட் அந்த ஓரமாக போயிடுச்சு. இப்போ இந்த பிரிட்ஜு மூவ் ஆகிட்டு இருக்குது. அந்த போட்டு கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ இந்த பிரிட்ஜு வளைஞ்சு கொடுத்துருச்சு. இந்த பக்கம் இந்த பாருங்கள், இந்தமாரி வளைஞ்சு கொடுத்துருக்கு பிரிட்ஜு. இந்த அளவுக்கு இத்தனை ஆங்கிள் ஒரு 45 டிகிரி இந்த பிரிட்ஜ் இப்போ வளைஞ்சிருக்கு. இந்த 45 டிகிரியில் அங்கே அந்த போட்டுக்கு கேப் கிடச்சிருக்கு. அந்த போட் கம்ப்ளீட்டாகவே அந்த பக்கம் போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த போட்டு கம்ப்ளீட்டாகவே அந்த பக்கம் போயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த பக்கம் அந்த போட்டு கம்ப்ளீட்டாகவே அந்த பக்கம் போயாச்சு. ஸோ இது இங்கே தான் வந்து அட்டாச் ஆகணும். பட் 45 டிகிரி இப்போ வளைஞ்சிருக்கு. அகைன் இந்த பிரிட்ஜு வந்து அந்த பேண்டோன்னு சொல்லப்படுற அந்த போட்டு ஷேப்பில் இருக்குது. கீழே இந்த பேஸ்மெண்ட் சப்போர்ட்டில் மிதந்துட்டு இருக்குது. மறுபடியும் அந்த பிரிட்ஜு கீழே பின்னாடி வருது பாருங்கள். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சக்கரம் பின்னாடி வருதுங்களா? அந்த பிரிட்ஜை அந்த பக்கம் வந்து ஸ்ட்ரைட் ஆக்குறாங்க. அப்படியே அந்த சக்கரம் பொறுமையாக வந்து அந்த ஆங்கிளில் அந்த சைடு அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு. ஒரு சைடு மட்டும்தான் மூவ் ஆகுது. அப்படியே அந்த சைடும் அந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகிட்டே இருக்குது. ஸ்ட்ரைட் ஆகிட்டே இருக்குது பிரிட்ஜு. எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதிசயமாக இருக்குது பாருங்கள். ஒரு பிரிட்ஜு வந்து வளைஞ்சி கொடுத்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு வருது பாருங்கள். அதை போய் மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பிரிட்ஜு ஸ்ட்ரைட் ஆகிடும். இந்த பக்கம் பாருங்கள். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரைட் ஆச்சுன்னா இந்த பக்கம் இந்த டோரை ஓப்பன் பண்ணிடுவாங்க. எல்லா மக்கள் நின்றுட்டுருக்காங்க பாருங்களா, அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுவாங்க. அலாரம் அடிச்சிட்டாங்க, க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஓப்பன் பண்ணிட்டாங்க. மக்கள் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அந்த எட்ஜு. ஓகே, நம்ம இப்போ என்ட்ரு ஆகிட்டு அந்த பிரிட்ஜில் பாருங்கள். மரம் தான் இருக்குது. நான் உங்களுக்கு தான் பேண்டூன் சொல்கிறேன் இல்லையா? இதுதாங்க அது இந்த பேண்டூன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இதுதான் அந்த பேண்டூன். இதை பாருங்கள், ஒரு போட் ஷேப்பில் தான் இருக்குது. இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும். ஓகே, இந்த பக்கமும் அதே தான் இருக்குது. ஸோ இது குரோசாவில் ஒன் ஆஃப் தி மெயின் அட்ராக்ஷன் இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு. நான் நடக்கும் போதே இது வந்து ஃப்ளோட் ஆகுறது தெரியுது. ஒரு அப்படியே ஸ்லைட்டாக மூவ் ஆகிட்டு தான் இருக்குது, தெரியுது. இது எனக்கு ஒரு டவுட்டு, ஏன் இந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு பேசாமல் பெரிய பிரிட்ஜை கட்டியிருக்கலாமே கப்பல்லாம் போயிட்டு வரதுக்கு அப்படின்னா. அந்த பிரிட்ஜும் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அதுக்கும் பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் பெரிய கப்பலே இது கீழே போயிட்டு வரலாம். அந்த அளவுக்கு பெரிய பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருக்காங்க. அது கூடவே இந்த பிரிட்ஜையும் கட்டியிருக்காங்க. அழகாக இருக்குங்க. நம்ம கப்பல் அந்த பக்கம் நிற்குது, நம்ம வந்து ஃபோர்ட் அந்த பக்கம் இருக்குது. அந்த நெதர்லாண்ட் ஸ்டைல் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பில்டிங்குமே ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஆல்ரைட். இது இப்போ எப்படி ஆப்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி பேண்டூனில் மோட்டார் செட் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டார் ஆன் பண்ணாங்கன்னா இது வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும். இதே இந்த பக்கம் இருக்க மோட்டார் ஆன் பண்ணி ரன் பண்ணாங்கன்னா பிரிட்ஜ் அந்த பக்கம் மூவ் ஆகும். பாருங்கள், அதான் ஒரு போட்டுக்கு 2 பக்கமும் மோட்டார் வச்சுருக்காங்க. பிரிட்ஜ் இப்படி மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணிக்கலாம், அப்படி மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆப்ரேட்டிங் ஆஃபீஸு. வாவ். ஓகே, நம்ம அப்படியே இந்த பிரிட்ஜை விட்டு வெளியே போகலாம். வாவ், மியூசிக் தான் எல்லா இடத்துலையுமே, மியூசிக் தான். இங்கே பாருங்கள், பீரங்கி. நம்ம அங்கே பெரிய சைஸில் ஒரு பீரங்கி பார்த்தோம் இல்லையா? அதே போல் இங்கே சின்ன சைஸில் ஒரு பீரங்கி. எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பீரங்கிஸ். அந்த 2 எண்டையும் இணைக்கிறதுக்கு பிரிட்ஜும் இருக்குது, ஃப்ளோட்டிங் பிரிட்ஜும் இருக்குது.
அது ஓப்பனாக இருக்க டைமில் இங்கே வந்து ஃபெரியும் இருக்குது. இப்போதைக்கு யாரும் இல்லை இதில். வா, பஸ் ஸ்டாப் போல் இருக்குது. ஆக்சுவலி இங்கே வந்து ப்ளூ கொரசோன்னு சொல்லிட்டு ஒரு சரக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது இங்கே இருக்க ஒரு பிளான்ட் மூலிமா தயாரிக்கப்படுற ப்ளூ கலரில் இருக்க ஒரு சரக்கு. அந்த காக்டெயில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து காக்டெயிலை ரெடி பண்ணி தருவாங்க. நம்ம இங்கே இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகலாம். நான் ஒன்று சொன்னேங்களே அந்த ப்ளூ கொரசா, இதை பாருங்கள், அந்த ப்ளூ கலர் லிக்கர் சரக்கு. இது இங்கே இந்த கொரசாவில் கிடைக்கிற ஒரு சரக்குங்க. அது இங்கே இருக்க ஒரு பிளான்ட் மூலிமா வந்து அதை ரெடி பண்ணுறாங்க. வா, நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் கையில் அவர் சுற்றி எத்தனை புறா இருக்குது பாருங்களேன். வா, this morning, rise on the righteous side, feel in the blood, open your mind, don't stand, singing this song, a melody sweet and soul, hold this again. This is my message to you. Woody, 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 say woody, woody, I say the woody, 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 mamacita, I say the woody, woody, shake up my back, I say the woody, woody, mamacita, I say the woody, woody, சூப்பராக இருக்குங்க. இந்த ஷாப்பிங் ஏரியாவும் செம்மையாக இருக்குது. அது பக்கத்தில் ஒரு பாட்டும் இந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கிறதுமே ஒரு தனி ஃபீலிங் தாங்க. ஆக்சுவலி இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒன் வே, ரொம்ப சின்னதாக இருக்குது. நடக்கிற பாதையை விட ரோடு சின்னதாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ரெண்டு பக்கமாக நடக்கிற பாதை பெருசாக இருக்குது. வாவ், இங்கே வந்து பாருங்கள், நம்ம நடுரோட்டில் போயிட்டுருக்கோமா, ரெண்டு பக்கம் நடக்கிற பாதை பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது. ரோடு பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அந்த ரோடு வந்து தனி கலரில் ஒரு கல் இருக்குது, நடக்கிற பாதை தனி கலரில் கல் இருக்குது. வாவ், வாவ். இங்கே இருக்க பெயிண்டிங்ஸ் பாருங்கள், அதான் ஒரு மெயின் அட்ராக்ஷன். எவ்வளோ அழகாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாருங்களேன். பிங்க்கு, எல்லோ, ப்ளூவு. வா, ஆக்சுவலி இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது ஒரு வைப் ஃபீல் ஆகுதுங்க. ஓகே, நம்ம ஒரு ஃபாரினில் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதே போல் இங்கே இருக்கும்போது நம்மளை ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமலே நம்மள ஒரு ஷாப்பிங் மோடில் கொண்டு வந்துடும். ஓகே, நம்ம அது வாங்கலாம், இது வாங்கலாம், ஓகே அப்படின்ற மாதிரி. அது விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதை வாங்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே நம்மளுக்கு கொண்டு வந்துடும். பாவ், ஆக்சுவலி இங்கே ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க, குரசான்னு சொல்லிட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த செட்டப்பு. குரசான்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக வந்து செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா, இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைமில் இங்கே வந்து க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுறதுக்காக வந்து பெயிண்டிங்ஸ் நிறையா பண்ணாங்க. அந்த டைமில் வந்து நிறைய பேர் இந்த பிக்சரை வரைஞ்சாங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு குரசவ் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் இருக்க ஒரு எல்டர் சிஸ்டர். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவங்க. அவங்கள வந்து பிரதிபலிக்கிற வகையில் தான் பிக் லவ் அண்ட் பிக் கேர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டாச்சு இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தூஷின்னு சொல்கிறது. அகைன் தூஷினா ஒன்றும் இல்லை, லவ் ஆர் ஸ்வீட்.
ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க கோவிட் டைமில். அதை வந்து பிரதிபலிக்கிற வகையில் தான் இந்த இடத்துக்கு வந்து இந்த ஸ்டாச்சுவும் இந்த ஸ்வீட்டும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அதாங்க டூரிசம் தான் ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் என்னது இன்கம் இவங்களுக்கு. வா அகைன் மேக்னெட்ஸ், உட்டன் கிராஃப்ட் நிறைய இருக்குங்க. ஸோ மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்ஸ், பார் அண்ட் ரெஸ்டாரண்ட்டு, பின்ன ஷாப்பிங். ஸோ இதுதான் மெயினாக அட்ராக்ஷனாக இருக்குது. சாரி வா உள்ளே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆர்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியாக சொல்கிறாங்க. கோவிட் டைமில் டூரிசம் இங்கே குறைஞ்சனால இந்த ஆர்ட்ஸை சேல் பண்ணி தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணதை பார்த்தீங்கன்னா அந்த டூஷின்னு சொல்கிற இடத்துல தான் வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துனாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் நம்ம அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டோம். நம்ம கப்பல் அந்த பக்கம் நின்றுட்டுருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. வாவ், இன்றைக்கி இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் பார்த்ததே எனக்கு ஒரு புதுசாக இருந்தது. உங்களுக்கும் இது வந்து புதுசாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் டைம் ஆகிடுச்சு. மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்ங்க.